ஈரோடு மாவட்டம் எவ்வளவு பொன்விளையும் மாவட்டம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலிங்கராயன் கால்வாய் இன்னைக்கு சாக்கடை கால்வாயாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் எவ்வளவு போராடி காலிங்கராயன் அவர்கள் இந்த கால்வாயை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு சாக்கடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மஞ்சள் விளைகின்ற ஊர், மஞ்சள் எதற்குனால் கேன்சருக்கு அது ரொம்ப குணமான ஒரு மருந்து மஞ்சள். ஆனால் இன்னைக்கு அந்த மஞ்சள் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு அந்த காலத்தில் இருந்து மஞ்சள் பயிரிட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் திமுக ஆட்சியில் கேன்சரை ஈரோடு மாவட்டத்தில் பயிரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு அதிகமாக ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இன்னைக்கு ஒவ்வொருடைய உடம்பிலும் இந்த தண்ணீரை குடித்தால் கேன்சர் வரக்கூடிய அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை. பல்கலைக்கழகம் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள், கொண்டு வந்தார்களா? தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னது பல்கலைக்கழகம் ஈரோடு மாவட்டத்திற்கு வந்திருக்கிறதா? வரல. இங்கு பொல்லானுக்கு செலவு வைப்போம் என்று சொன்னார்கள், செய்திருக்கிறார்களா? எந்ததும் செய்யல. மின்கட்டணத்தை கூட்டியிருக்கிறார்கள், சொத்து வரியை கூட்டியிருக்கிறார்கள். மின்கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று 1 மாதத்திற்கு ஒரு முறை வசூலிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. மாறாக பால் விலை உயர்வு, தொழில் வரி உயர்வு. ஈரோடு மாநகராட்சியை பொறுத்த மட்டிலும் தொழில் வரி ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ட்ரேடு வரி தனியாக போடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு எல்லோரும் ஒரு போராட்டம் நடத்த இருக்கிறார்கள். சொத்தை வித்துதான் சொத்து வரி கட்ட வேண்டுமா என்று முருகானந்தம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாரும் பத்திரத்தை கொண்டு கலெக்டர் கொண்டு கொடுக்க போறாங்க ஒரு போராட்டம். சொத்தை வித்தா கூட சொத்து வரி கட்ட முடியாது. ஆனால் இந்த ஆட்சி இனிமே இதோடு தொடர்ந்தால் இனி தமிழ்நாட்டில் நாம் யாரும் வாழவே முடியாத அளவிற்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போய்விடும்.